ஹாய் நண்பா! தமிழக அரசு இ-சேவை மையத்திலிருந்து ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷருக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில ஒரு ரூ. 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. அதே மாரி மே 16ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குதுங்க. முழு தகவல சொல்லப் போறேன். வீடியோவ முழுவதும் பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நீங்க குடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு இ-சேவை மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்ல தான் நம்ம ஜாப் வந்து அப்ளை பண்ண போறோம். அதே மாரி இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்குமே வந்து குடுத்திருப்பாங்க. கீழயே இருக்கு. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தமிழக இ-சேவை மையத்திலிருந்து தற்பொழுது டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்ப ஆக்டிவ்ல தான் இருக்கு. மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. இதுதான் இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் நோட்டிஃபிகேஷன் 2025. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆன்லைன் மோட் மட்டும் தான். ஆஃப்லைன் அந்த மாரி கிடையாதுங்க. நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன சப்மிட் பண்ணணும். தமிழக அரசு இ-சேவை மையம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் தற்பொழுது வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிஇ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சவங்க, கம்ப்யூட்டர்ல சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதே மாரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி படிச்சவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன்ல கம்யூனிகேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டூ அப்ளை அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. பிஇ இந்த டிசிப்ளின்ல முடிச்சவங்க மட்டும் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். நீங்க வேற டிசிப்ளின்ல பிஇ படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு நாட் எலிஜிபிள்ங்க. அப்ளை பண்ண முடியாது. இன்னொரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு யுஜி டிகிரி படிச்சு முடிச்சுட்டு, நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணி எம்சிஏ படிச்சிருந்தாலோ, இல்லன்னா எம்எஸ்சில கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சிருந்தாலோ, இல்லன்னா எம்எஸ்சி ஐடி படிச்சிருந்தாலோ, இல்லன்னா எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருந்தாலோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க டெக்னாலஜி ரிலேட்டடா வர்றதுனால, பிஇ படிச்சவங்களே ஐடி ரிலேட்டடான டிசிப்ளின் மட்டும் தான் எலிஜிபிள். அதே மாதிரி எனி டிகிரி படிச்சுட்டு நீங்க எம்சிஏ, எம்எஸ்சி படிச்சுட்டு அப்ளை பண்ணா கூட, நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆர் ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாரி படிச்சிருந்தா மட்டும் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதனால ஃப்ரெஷ் கேண்டிடேட் இந்த மாரி குவாலிஃபிகேஷனோட நீங்க ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய டிகிரில வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்தது 60% மதிப்பெண்கள் நீங்க கட்டாயம் வாங்கியிருக்கணும். ரொம்ப முக்கியமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற பட்சத்துல, நீங்க வந்து எந்த பிளேஸ்ல ஜாப் இருக்குதோ, அந்த பிளேஸ்ல நீங்க வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா குடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 2 வேகன்சி விட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்துல நீலகிரி மாவட்டத்துல ஒரு வேகன்சி இருக்கு. தென்காசி மாவட்டத்துல ஒரு வேகன்சி இருக்கு. இந்த வீடியோவ நீலகிரிஸ் தென்காசில இருந்து பார்க்குறீங்க. பர்ட்டிகுலரா இந்த குவாலிஃபிகேஷன்ல டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்ங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ, எந்த டேட்ல இருக்கும் அப்படிங்கிறத லேட்டரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டியூரேஷன் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் இருக்கும். மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாரி தான் இருக்கும். 4 ஆன்சர் குடுத்திருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குதுங்க. 1/3 கால்குலேஷன்ல மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா, 1/3 கால்குலேஷன்ல மார்க் நெகட்டிவ்ல போகும். அதனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் போடுவாங்க அப்படின்னா, இப்ப தென்காசி நீலகிரிஸ்ல வேலைகள் இருக்கிறதுனால, பர்ட்டிகுலரா அந்த மாவட்டத்துல தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து தெளிவா குடுத்திருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ல. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. பேசிக்ஸ் புரோகிராமிங்ஸ் இன் சி, சி++, ஜாவால கேட்கறாங்க. நெட்வொர்க்கிங்ல கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் டெக்னாலஜிஸ்ல இருக்கு. ஹார்ட்வேர்ல இருக்கு. டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் அதுக்கப்புறம் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் ஆல்சோ கேட்கறாங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, தமிழக அரசு இ-சேவை வெப்சைட்டான டிஎன்-இகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷன சப்மிட் பண்ணிரலாம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சிருங்க. ஸ்கேன் பண்ணி வச்சிருங்க. அது எந்த ஃபைல்ல இருக்கணும், எந்த ஃபைல் ஃபார்மட்ல இருக்கணும், சைஸ் என்ன எல்லாமே தெளிவா இருக்கு. ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ஜாப்க்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபீஸ் வந்து நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல சொல்றேன். அதே மாரி ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட்டா இருக்கட்டும், ஃபர்தரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்ல வந்துரும். அத மட்டும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸாம் சென்டர் வந்து நீலகிரி மாவட்டத்துல வரக்கூடிய வேலைகளுக்கு நீலகிரியில இருக்கும். தென்காசி மாவட்டத்துல வரக்கூடிய
இருக்கக்கூடிய வேலைகளுக்கு தென்காசியில இருக்கும். ஸோ அந்தந்த மாவட்டத்தில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். குறிப்பா பிடெக் ஆர் எம்சிஏ, எம்எஸ்சில நீங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஐடி, சாஃப்ட்வேர் ரிலேட்டடா நீங்க டிகிரி படிச்சிருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்க. இந்த வெப்சைட்ல தான் நீங்க அப்ளிகேஷன சப்மிட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு ரூ. 250 சொல்லிட்டு ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே நீங்க இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்ப இருக்கும் அப்படிங்கிற டேட் எக்ஸாக்ட்டா இதுல வந்து போட்டுருவாங்க. இத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் ஃபைல டவுன்லோட் போட்டு அத நீங்க பார்த்து கூட அப்ளை பண்ணிரலாம். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நியூ யூசர்ன்னு ஒரு டேப் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க. இதையே நீங்க ஃபுல்லாவே ரீட் பண்ணி பார்த்துட்டு எளிமையா அப்ளை பண்ணிரலாம். ஃபைனலா கீழ வந்தீங்க அப்படின்னா, ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸ வந்து நீங்க எனபிள் பண்ணிட்டு நீங்க கன்டின்யூ குடுக்குறீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்ளை பண்றதுக்கு ரூ. 250 ஃபீஸ் இருக்கு. இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட், எலிஜிபிள் பெர்சன் கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகல அப்படின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ கட்டாயம் ஷேர் பண்ணி குடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ. பாய்.